ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 308வது நாம திருப்பெயர் திக் தேகாய நமஹ. திசைகளை உடலாக உடையவனுக்கு நமஸ்காரம். திசைகளை, தேகா உடலாக உடையவன், திசைகள் அளாவிய பேருடல் உடையவன் அப்படின்னு ஒரு பொருள். திசைகள் எப்படி பறந்து இருக்கோ அந்த மாதிரி இங்கு பரிணாமம் இல்லாத ஆகாயமே திசைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயர் ஸ்ரீ சாஸ்தாவினுடைய சர்வ வியாபகத்தன்மையை சொல்றதாக இருக்கு. எங்கும் நீக்கவர நிறைந்துள்ளவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ ஆகாசத்துக்கு அளவோ அதை பிடிச்சு வைக்கிறதோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி பகவான் சர்வ வியாபியா இருக்கார் அப்படின்னு முன் நாமாவில் சொன்ன இந்த கடைசியில் ஒரு அர்த்தம் சொன்னதா இருந்தது. அதை போல ஆகாச ரூபியாவும் ஆராதிக்கப்படுறவர். ஆகாச சாஸ்தாங்கிற பேருடைய சிதம்பரத்துல ஒரு சுவாமி இருக்கார். அவரை பத்தி புராணத்திலே சரித்திரமானது வந்தப்பட்டிருக்கு. அவரை பிரம்மராயர், பிரம்மசாஸ்தா அப்படின்னு சொல்லுவார். நடராஜாவும் ஆகாசவத் சர்வகதான்னு சொல்லி ஆகாசத்துல சுவாமி அரூபமா ரகசியத்துல ஆராதனம் கொள்றார். அதே மாதிரி சாஸ்தாவும். அதனால இப்படி விசேஷமான ரூபத்தோடு இருக்கிறவர். காந்தமலையில அரூபமாக தான் பகவான் இருக்காருன்னு சொல்லப்படுறதா இருக்கிறதுனால திசைகளையே ஆடலாவுடைய திகம்பரன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இதுக்கு வரலாம். திகு அம்பரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரலாம். திசைகளை ஆடையாக உடையவர்னு ஒரு அர்த்தம். அம்பரம்னா வானத்துக்கும் பேரு. அதனால அப்படி சிதம்பர ரூபியாவும் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்க தெரிய வரதாக இருக்கு. திசைகளை உடலாக உடையவனுக்கு நமஸ்காரம்னு இங்க இருக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.